மேக்கப்புக்கு எவ்வளோ அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட அதிகமாகவே மெஹந்திக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ மெஹந்தி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது எப்படி போடுறதுன்னு தெரிலையே, எனக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பேஜில் ஈஸியாகவே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ப்ரோ வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட பேஜில் ஒவ்வொரு நாள் வீடியோஸும் வரப்போகுது. இன்றைக்கி பேசிக் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம லைன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் கோன் எடுத்து ப்ரெஸ் பண்ணி போட்டு பாருங்களேன். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது. சர்ஃபேஸை வந்து டச் பண்ணி இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த லைன் வந்து கண்டிப்பாக வந்து சூப்பரான லைன் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துல ப்ரெஷர் அதிகமாக ப்ரெஷர் கம்மியாக விட்டு கொடுத்தாலும் உங்களோட லைன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்காது. மூணாவது, நீங்கள் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து இப்போ காட்டுற மாதிரி லைன்ஸ் போட்டாலும் அது பர்ஃபெக்ட் லைன் வந்து கிடையாது. அப்போ பர்ஃபெக்ட் லைன் எப்படி தான் போடுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இதோ இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டாட் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்ஃபேஸை டச் பண்ணாமல் உங்களோட மெஹந்தியை வந்து நல்லா தூக்குன மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட லைன்ஸ் ரொம்பவே சூப்பராக அழகாக விழும். இப்போ நம்ம காட்டுறோம் இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் பாயிண்ட் வச்சுட்டு அந்த பேப்பரோ ஹேண்டையோ டச் பண்ணாமல் நீங்கள் மேலே தூக்கி வச்சு அப்படியே போட்டுகிட்டே வாங்களேன். சூப்பராக லைன்ஸ் வந்து உருவாகிரும்.